இப்போ இந்த சம் பார்ப்போம். Find the Fourier transform of e power minus a mod x and hence deduce that integral 0 to infinity cos tx by a square plus t square into dt equal to pi by 2a into e power minus a mod x அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டிடக்ஷன் அண்ட் ஹென்ஸ் டிடியூஸ். டிடக்ஷன் சொன்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா அதை இன்டர்லாம் பண்ணி கண்டுபிடிக்காது, கிடைச்சிருக்க ரிசல்ட்ல இருந்து அதை கொண்டு வரணும், இந்த ரிசல்ட்டை கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏ மோட். இப்போ இதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்ம்ல வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by root of 2 pi integral minus infinity to plus infinity f of x into e power isx into d. இதுதான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலால கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுல சப்ஸ்டிட்யூட் 1 by root of 2 pi integral. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் வந்து இந்த சம்ல கொடுக்கல, அதனால நம்ம என்டையர் ரேஞ்ச் அப்படியே எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி f of x வந்து பாத்தீங்கன்னா e power minus a mod x and வெளியில இருக்கிற e power isx into dx. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இன்டெகிரல் பண்றது? இப்போ இன்டெகிரல் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா mod x ஒரு ஸ்பெஷல் கேஸ். என்னன்னா mod x வந்து என்னன்னா மைனஸ் எக்ஸ்னு இருக்கு, பிளஸ் எக்ஸ்னு இருக்கும். mod x is always minus x and another one plus x. மைனஸ் எக்ஸ் வந்து எந்த ரேஞ்சில்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் எக்ஸ் வந்து ஜீரோ விட கம்மியா இருக்கிற இடத்துல, பிளஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாட் எக்ஸை ரெண்டு கேஸா பிரிக்கணும். எப்படி ரெண்டு கேஸா பிரிக்கணும்? 1 by root of 2 pi வெளியில எடுத்து ஒரு பெரிய பிராக்கெட் போட்டு இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டியில இங்க பாருங்க, 0 to இப்போ x less than 0 அர்த்தம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் mod x ஓட வேல்யூ மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ்ன்னு இதுல போட்டோம்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இ பவர் பிளஸ் ஏஎக்ஸ் இன்டு இ பவர் ஐ இன்டு டி அப்படின்னு போட்டலாம். பிளஸ் இன்டகிரல் அடுத்த ரேஞ்ச் என்னது எக்ஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும். இப்போ நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைனை போட்டு இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த இடத்துல பிளஸ் இன்ஃபினிட்டி, நடுவில் வந்து 0. இதுல பாத்தீங்கன்னா இதான் அந்த ரேஞ்ச். முதல் ரேஞ்ச் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, அந்த ரேஞ்சில் மாட் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸ். இங்க மைனஸ் எக்ஸ் போட்டோம், மைனஸ் மைனஸ். அடுத்த ரேஞ்ச் என்னது 0 டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? அடுத்த ரேஞ்ச் வந்து 0 டு இன்ஃபினிட்டி. அதுல வந்து மாட் எக்ஸோட வேல்யூ பிளஸ். அப்போ பிளஸ் எக்ஸ்னா இங்க எக்ஸ்ன்னு போட்டா அப்போ வெளியில இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும், மைனஸ் ஏ எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ் இன்டு இங்க இ பவர் ஐஎஸ் எக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, அப்போ அதாவது இ பவர் ஐ எஸ் எக்ஸ் இன்டு டி. இந்த மாதிரி நீங்க இது பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், நான் சிம்பிளா வந்து ஈஸியா புரியுது சொல்றேன். mod x வந்து என்ன அர்த்தம்? mod xனாவே இட் இன்வால்விங் போத் நெகட்டிவ் எக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ். எல்லாருக்குமே தெரியும், இல்லை மைனஸ் எக்ஸும் இருக்கு பிளஸ் எக்ஸும் இருக்கு, ஏன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் எங்க வரும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0க்குள்ள மைனஸ் எக்ஸ் வரும். ஆனால் மைனஸ் போடும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் எக்ஸ். ஆனால் 0 டு இன்ஃபினிட்டில இது பிளஸ் எக்ஸா வரும், பிளஸ் எக்ஸ் வரும்போது அது அப்படியே கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதை எப்படி இன்டர்வல் பண்ண போறோம்? இதை இன்டர்வல் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பேஸ் சேம் இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கணும். அந்த லாஜிக்கை தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ 1 by root of 2 pi bracket போட்டு integral minus infinity to plus infinity e power a plus is into x plus integral
மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 சரிங்களா. மைனஸ் இன்ஃபினிட்டி 0ல இது பவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்க 0 டு இன்ஃபினிட்டியில இப்போ போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடலாம். எப்படி நான் இது 2 வகையா ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலான்றதை நான் இங்க எழுதி காமிச்சிட்டு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா இ பவர் பிளஸ் முதல்ல எழுதிக்கிட்டு மைனஸ் 2ஆக எழுதலாம்னு பார்த்தா அப்படி எழுதாதீங்க. ஏன்னா இ பவரை பொறுத்த வரைக்கும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0, இ பவர் பிளஸ் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா இ பவர் நெகட்டிவ் வர்ற மாதிரியே தான் நம்ம டீல் பண்ணணும். இங்க ஆல்ரெடி இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கிறனால லிமிட் போடும்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ நம்ம 0 போட்டுடலாம். பட் இங்கே பாத்தீங்கன்னா இங்க இன்ஃபினிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்கேயே நான் இ பவர்ல மைனஸ் வர்ற மாதிரி சூட்டபிளா பண்ணா மட்டும்தான் எனக்கு 0 வர மாதிரி கொண்டு வர முடியும். ஓகேங்களா. அதனால நான் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸை வெளியில எடுத்துடணும். இப்படி மைனஸை வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா இதுல வெறும் பிளஸ் ஏ தான் வரும். எக்ஸ் நான் அந்த சைடு வெளியில எடுத்துடலாம். ஓகே. சோ இந்த மைனஸை வெளியில எடுத்துட்டேன். இங்க மைனஸே இல்லை. ஆனா மைனஸ் வெளியில எடுத்தா என்ன ஆயிடும், மைனஸ் ஐஎஸ். ரெண்டுத்துலயும் இருந்து எக்ஸ காமனா வெளியில எடுத்துருங்க. எதுக்காக மைனஸ் வச்சு போடுறோம் அப்படின்றது புரியுதா பாருங்க. ஏன்னா ஐ வாண்ட் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, தென் ஒன்லி ஐ கேன் ரைட் 0. நீங்க மைனஸை வெளில எடுக்காம அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இ பவர் பிளஸ் இன்ஃபினிட்டின்னு போடுற மாதிரி வரும். அது இன்ஃபினிட்டி ஆயிடும். அதுக்கு வேல்யூ வச்சு நம்ம போட முடியாது. ஓகேங்களா. அதனால இந்த மாதிரி சூட்டபிளா பார்த்து எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை இன்டெகிரல் பண்ண போறேன். எப்படி இன்டெகிரல் பண்ணலாம், இது ஒன்றும் இல்லை. இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எல்லாருக்கும் தெரியுமே. இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ்னா இ பவர் எக்ஸ் பை ஏ. இந்த இன்டகிரல் ஃபார்ம்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே லாஜிக் இ பவர் இது ஃபுல்லா ஏ, அப்போ இ பவர் ஏ எக்ஸ் அந்த இன்டகிரல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ 1 பை ரூட் ஆஃப் 2 பை bracket க்ளோஸ் பண்ணி இ பவர் ஏ பிளஸ் ஐஎஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, ஏ பிளஸ் இ பவர் ஏஎக்ஸ் பண்ணா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ போட்டுட்டு அதோட லிமிட்டை நான் எழுதுறேன். நல்லா பாத்தீங்க, இதுக்கு மட்டும் தனியா ஒரு பிராக்கெட், லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. சரியா. இதுதான் இங்க, இது வந்து வெளியில இருக்க பிராக்கெட் பிளஸ் இங்க இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பண்ணா இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் ஐஎஸ் பை மைனஸ் ஏ மைனஸ். ஓகே. அதுக்கு லிமிட் வந்து 0 டு போட்டு பிராக்கெட். எப்படி பண்ணிருக்குன்னு புரியுதா. இ பவர் ஏஎக்ஸ் பண்ணா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பண்ணா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை மைனஸ் ஏ போட்டாச்சு. இப்போ நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போறேன். வெளியில இருக்கிறது 1 பை ரூட் ஆஃப் 2 பை ஏ வரட்டும், பெரிய பிராக்கெட். இதுக்கு லிமிட்டை கொண்டு வந்து எக்ஸுக்கு போட்டா இ பவர் 0, ஏன்னா இங்க எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா எல்லாமே 0 இ பவர் 0, இ பவர் 0 பை ஏ பிளஸ் ஐ மைனஸ் அப்பர் லிமிட் போட்டாச்சு மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி சொன்ன பாத்தீங்களா. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு போட்டீங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். எப்பவுமே இ பவர்ல மைனஸ் இன்ஃபினிட்டி வர மாதிரி தான் போடணும், பிளஸ் இன்ஃபினிட்டி வர மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 பை ஏ பிளஸ் ஐ. ஓகே. ஸோ இதில் அப்பர் லிமிட்டும் போட்டாச்சு, மைனஸ் லோயர் லிமிட்டும் போட்டாச்சு. இதுக்கு பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து வரப்போகுது பிளஸ். இப்போ இங்கே வாங்க, இதுல அப்பர் லிமிட் கொண்டு வந்து நேரம் சப்ஸ்டிட் இங்க இன்ஃபினிட்டின்னு தான் வரும், ஆனா வெளியில மைனஸ் இருக்கிறதுனால இ பவர் மைனஸ். புரியுதுங்களா. அதனாலதான் நம்ம மைனஸ் சூட்டபிளா எடுக்கிறோம். பை மைனஸ் ஏ மைனஸ் ஐஎஸ் ஓகே மைனஸ் லோயர் லிமிட் இ பவர் 0, இங்க எக்ஸுக்கு 0 போட்டா எல்லாம் 0 விட இ பவர் 0, இ பவர் 0 பை மைனஸ் ஏ மைனஸ் ஐ. அவ்வளவுதான். இதுலயும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டேன். ஓகே. இப்போ நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். இனிமே இது ஈஸியா போட்டுடலாம். எப்படி பண்ணலாம் பாருங்க. இ பவர் 0 1 நம்மளுக்கு தெரியும், அதனால அதை நம்ம அப்படியே போட்டுடலாம். இ பவர் 0 1ன்றதுனால 1 பை ஏ பிளஸ் ஐ. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, இங்கேயும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 மைனஸ் இ பவர் 0 1, இங்க இருக்க மைனஸும் இங்க இருக்க மைனஸும் பிளஸ் ஆயிடும். 1 பை ஏ மைனஸ் ஐ.
அவ்வளவுதான். இப்போ நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றது வந்து 1/√2 பை. இந்த 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கு. இந்த 2 டேர்ம்க்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம். எல்சிஎம்ன்றது கிராஸ் மல்டிப்ளை தான். கிராஸ் மல்டிப்ளை a மைனஸ் இதால 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் a பிளஸ் ஐஎஸ் பை a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் இதுல ஐஎஸ் மைனஸ் ஐஎஸ் பிளஸ் ஐஎஸ் 1/√2 பை 1/√2 a பிளஸ் a 2a பை கீழே வந்து a ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான் இது ஆன்சர். இப்போ இந்த 2 கூட பண்ணலாம். இந்த நான் இப்போ வழக்கமாக சொல்லுவேன், இந்த 2 கூட நம்ம என்னன்னு பண்ணலாம், √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். அதுல வந்து ஒரு ரூட் கேன்சல், இதுல ஒரு ரூட்டுக்கு இதுல ஒரு ரூட்டுக்கு ஃபைனல் ஆன்சர் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுதான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ தட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த ரூட்டு கேன்சல் பண்ணா மேல ஒரு ரூட்டு, கீழே வந்து ரூட் பை. அப்போ √2/π √2/π a by a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், இல்லை a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் a. இதுதான் இந்த சம்மோட கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுதான். சரிங்களா? ரொம்ப பொறுமையா பாருங்க. இப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து டிடக்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த டிடக்ஷனுக்கு நான் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, சரி. இப்போ என்ன டிடக்ஷன் பாருங்க. டிடக்ஷனுக்கு நான் வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதுறேன். இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்னது? f of x is equal to 1/√2 pi integral minus infinity to plus infinity f of s into e power minus isx into ds. இதுதான். இதுல f of s என்ன கொடுத்துருக்காங்க? f of x நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. ஓகே, சரி. f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும், e power minus a mod x. இதுதான் அவங்க கொடுத்துருந்தாங்க, அது இங்க எழுதியாச்சு. 1/√2 pi integral minus infinity to plus infinity f of s. இதை இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதுதான். √2/π into e power √2/π. இது f of s ஓட வேல்யூ. சரிங்களா? √2/π into a by a square plus a square. a square plus a square. இதுதான் f of s ஓட வேல்யூ. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. into e power minus isx into ds. இதுதான். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், நான் வெறும் f of x ஓட வேல்யூ f of s வேல்யூ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை. ஓகே, அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல பாருங்க, இந்த √2க்கு இந்த ரூட் ஆன்சர். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி கண்டினியூ பண்ணலாம், மைனஸ் a mod கீழே √π, அப்போ 1/π அப்படின்னு வந்துடும். இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஏவை கூட வெளில எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல எடுத்துக்கலாம். a by a ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர் இன்ட்டு இந்த e பவர் isx எப்படி பிரிக்கலாம்னா, cos sx மைனஸ் i sin sx அப்படின்னு பிரிச்சுக்கிறேன், இன்ட்டு d. ஓகே, இப்ப பாருங்க, இது வெளியில இருக்கிறது எஸ்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் 2 டைம்ஸ் எழுதிக்கணும் லிமிட்ல வந்து. ஆட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்பவுமே 0 வரும், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதுதான் இங்க நான் ப்ரொசீட் பண்ண போறேன். அப்போ என்ன எழுதுனா, e பவர் மைனஸ் மாட் e பவர் மைனஸ் a mod x equal to 1/π. இப்போ வந்து நான் சொல்லிருக்கேன், ஈவன் எடுக்கிறனால இது 2 டைம்ஸ் மாத்திக்கலாம். 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 to infinity a by a ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர் இன்ட்டு cos s. ஈவன்றனால வெறும் cos sx மட்டும்தான் வரும். சரிங்களா? இன்ட்டு cos sx dx.
ஓகே, ஈவன் மட்டும் எடுத்துக்கிட்டா ஆர்டர் வந்து 0ன்னு விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 2/π கான்ஸ்டன்ட், ஏவும் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ரூஃப் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இந்த இப்போ இன்டெக்ரல் எடுத்து எழுதுங்க. இன்டெக்ரல் 0 to infinity cos sx by a square plus s square into ds equal to இந்த 2a வெளியில கொண்டு வந்து ஈக்குவல் சைடு கொண்டு போனீங்கன்னா பை மேல போயிடும், 2a கீழே வந்துடும். அப்போ பை பை 2a into e power minus a mod. இதான் அவங்க கேட்ட டிடக்ஷன். ஆனா அந்த டிடக்ஷன் வந்து எஸ்க்கு பதிலா டீன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும். எஸ்க்கு பதிலா டி. இது வந்து டம்மி வேரியபிள் தான். அதனால நம்ம என்ன வேணா வேரியபிள் மாத்திக்கலாம். எஸ்க்கு பதிலா அவங்க என்ன கேட்டிருக்காங்க மாத்திக்கலாம். ஸோ டீல கேட்டிருக்காங்க, நான் டீல மாத்திக்கிறேன். இப்போ ஆன்சர் வந்து இன்டர்வல் 0 to infinity cos tx. அப்போ எக்ஸை முதல்ல போட்டுக்கிட்டு டி ரெண்டாவது போட்டுக்கிறேன். cos x by a square plus t square into dt equal to pi by 2a into e power minus a mod x. ஓகே, இதுதான் அவங்க கேட்ட டிடக்ஷன். அந்த டிடக்ஷன் இந்த சம்ல 2 கேட்டிருந்தாங்க. ஒன்னு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இன்னொன்று வந்து டிடக்ஷன். இந்த டிடக்ஷன் தான் இது, அதையும் கண்டுபிடிச்சேன். அவ்வளவுதான் இந்த சம்.